வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கீரை கடையல் தான் செய்ய போறோம். பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு ஒரு கடையல். ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் அந்த கீரை. நல்லா சூடா கம்மி பண்ணும். எல்லாத்துக்குமே இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப நல்லது. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது கூடவே ஒரு கருவாடு தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த கீரை கூட இந்த கருவாடு வச்சு சாப்பிட்றப்ப ஒரு கைப்பிடி அதிகமாகவே சாப்பிடலாம். அந்தளவுக்கு ஒரு ருசியானதா இருக்கும். கீரை கடையலுக்கு இந்த கருவாடு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரை தான் ஒரு கட்டு வாங்கி வச்சுருக்கேன். இது இலைய நல்லா தனித்தனியாக இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்டெல்லாம் போடக்கூடாது. வெறும் இலைய மட்டும்தான் நம்ம எடுத்து வைக்கணும். எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ பொன்னாங்கண்ணி கீரை வந்து நல்லா இலைய மட்டும் சுத்தம் பண்ணிவிட்டு மண் அதிகமாக இருக்கும். அதனால நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். கழுவி எடுத்துட்டு இந்த இலையில பூச்சி இது இருந்துச்சுன்னா அந்த இலைய போடாமல் நல்லா சுத்தமான இலையா எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ நான் பருப்பு முன்னாடியே நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். ஒரு 100 கிராம் பருப்பு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரேஷன் பருப்பு தான் எடுத்திருக்கேன். அதனால் சீக்கிரம் வேகாததால் முன்னாடியே நான் ஒரு 3 விசில் வர வச்சுட்டு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு வெந்துருச்சு. இந்த பக்கம் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு அந்த மாதிரி 2 எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு பெரிய தக்காளி 1, பூண்டு ஒரு 5, 6 பூண்டு, புளி நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம கீரை கடையில் பண்ண போகிறோம். இப்போ துவரம் பருப்பு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சதை முழுசாக வெந்திருக்காது. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பருப்பு வந்து இந்த பக்குவத்தில் தான் இருக்குது. சரியாக வேகாமல் இந்த அளவு தான் இருக்குது. கீரையோடு வேகிறப்ப நல்லா வெந்துடும். இப்போ இந்த மாதிரி மசிச்சு விட்டு நம்ம இன்னொரு குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். குக்கரில் மாற்றிக்கிறேன். ஏற்கனவே நான் வந்து பருப்பு வேக வைக்கிறப்பவே பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ இந்த பருப்பு கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இது கூட சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து பொன்னாங்கண்ணி கீரையை ஒரு 5, 6 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா மண் இருந்துச்சு அதிகமாக. அதனால நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த குக்கர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சத்தூள் நீங்கள் தேவைன்னா இப்போவே சேர்த்துக்கோங்க. நான் கடைசியாக தான் சேர்த்துக்க போகிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிட்டேன். நம்ம கீரைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சீரகம், சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு 3-4 விசில் வரட்டும். வந்ததுக்கு பின்னாடி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். நல்லா ஒரு கிளறி விட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி, ஏன்னா ஏற்கனவே நம்ம பருப்பில் வேக வச்ச தண்ணி மட்டும்தான் இருக்கும். கொஞ்சமாக இருந்துச்சு. கீரை வேக வைக்கிறதுக்கு தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு குக்கர் வெயிட்டை போட்டு ஒரு 3-4 விசில் வரட்டும். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இப்போ சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தாளிப்புக்காண்டி. இப்போ இந்த பக்கம் குக்கரில் வெந்துருச்சு கீரை. நம்ம வந்து அதை கடைஞ்சி எடுத்துக்கணும். மையாக நல்லா வந்துருச்சு கீரை. பருப்பு ஏற்கனவே பாதி வெந்ததுனால சீக்கிரமே வந்துருச்சு. இப்போ இது கூட மஞ்சத்தூளும், சீரகம், சோம்பு தனியாக இதை அரைச்சி வச்சுருக்கேன். தனி வீட்டில் ஏற்கனவே அரைச்சி வச்ச தூளை வந்து இது கூட ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சிட்டு திரும்ப காட்டுறேன். இப்போ நல்லா குக்கரில் வந்ததை இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு தான் நான் அந்த மாதிரி கடைஞ்சிக்கிட்டேன். மத்து போட்டு கடைஞ்சிங்கன்னா மண்சட்டி வச்சு மத்து போட்டு கடையிறதுனா நல்லா இன்னும் மையாக வரும். நல்லாவே வெந்ததுனால நான் அந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ புளி கரைசல், இந்த புளி நெல்லிக்காய் ஊற வச்சுருந்தோம்னா அதை நல்லா கரைச்சிட்டு இது கூட ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா கூட்டி குறைச்சி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க.
இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி குக்கரில் தான் தாளிக்க போகிறேன். ஏற்கனவே பருப்பு வச்ச குக்கரில். இப்போ எண்ணெய் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம். குக்கர் நல்லா காய்ச்சதுக்கு முன்னாடி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க கடுகு. ஏன்னா கீரைக்கு வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் கடுகு, இல்லைன்னா கடுத்த மாதிரி ஆயிரும் கீரை. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2-3 வரமிளகா, இந்த எண்ணெயிலே ஒரு 2-3 வரமிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 3 மிளகா எண்ணெயில் அந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பக்குவத்துக்கு வரணும். ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். அது வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்குறப்பவே எந்த பொருளுமே சீக்கிரம் கெட்டு போகாது. அதனால் எண்ணெயிலே நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி தான் நம்ம கீரையை சேர்க்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு கலர் மாதிரி வெங்காயம். இப்போ நம்ம கீரை கடைஞ்சி வச்சுருக்கத இந்த வதக்கின வெங்காயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்ப நம்ம கழுவி விட்டு இந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இது சாப்பாட்டில் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நம்ம தண்ணி, பருப்பு வேக வச்சோம்ல அந்த கீரை, அதில் எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த தண்ணியை கூட கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கலாம். உப்பு வந்து ஃபஸ்ட்டு அதிகமாக போட்டுறக்கூடாது கீரைக்கு. என்றைக்குமே கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன்னா கீரை வந்து அதிகமாக சேர்த்துட்டா சீக்கிரமே கடுத்துக்கிறோம். கீரை ஒரு மாதிரி கசந்த மாதிரி ஆயிடும். அதனால் கம்மியாக சேர்த்துட்டு நீங்கள் கூட்டி குறைச்சி திரும்ப பத்தலைன்னா கூட நீங்கள் இடையில இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. நம்ம சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இப்போது ஒரு அருமையான பொன்னாங்கண்ணி கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருவாடு ஒரு தொக்கு மாதிரி பண்ணிக்கிடலாம். வாழை கருவாடு தான் வாங்கியிருக்கு ஒரு 4 பீஸு. இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க, சுத்தம் பண்ணிக்கோங்க. கவுச்சி வாசனைலாம் போயிடும். அந்த செதில்லாம் நல்லா அந்த மாதிரி சுடுதண்ணியில் போடுறப்ப தான் அந்த இதெல்லாம் போயிடும். நல்லா சுத்தப்படுத்திட்டு இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் கடாயில் தான் வதக்க போகிறேன். கொஞ்சமாக வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா இதை வச்சு தான் நான் வதக்க போகிறேன். கொஞ்சமாக கடுகு. இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா கடுகு பொரிச்சதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கருவாடு கம்மியாக தான் இருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்தாவே போதும். இந்த மாதிரி கருவாடை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இல்லைன்னா அப்படியே வெங்காயம் வந்து நறுக்கு நறுக்குன்னு கடி போடுறதுனால நல்லா வெங்காயம் வதங்கட்டும். நல்லா வெங்காயம் கலர் மாதிரி நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா மாறி வரணும்.
அதுக்கு முன்னாடி தான் தக்காளி சேர்க்கணும். ஒரு 3 நிமிஷம், ஒரு 4 நிமிஷம் கூட ஆகும். நீங்கள் பொறுமையாக ஸ்டவ்வை கூட்டி உரைச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்து தக்காளி வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் கருவாடை சேர்த்துட்டு கூட செக் பண்ணிவிட்டு கருவாட்டில் ஏற்கனவே உப்பு அதிகமாக இருக்கும். அதனால் கடைசியாக கூட நீங்கள் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு உப்பு இருக்குன்னு தெரியலை கருவாட்டில். அதனால் நான் இப்போ உப்பு சேர்க்கவே இல்லை, கடைசியாக தான் சேர்க்கலான்னு இருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க, சீக்கிரமே வதங்கிடும். நல்லா இந்த மாதிரி எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு பின்னாடி கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாம். நான் வெறும் தனி மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன், காஷ்மீர் சில்லி. அது காரமே இருக்காது. கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த கருவாடையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த கருவாடையும் போட்டு நல்லா எண்ணெயிலே புரட்டி நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே வதக்கி விட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த கருவாடு தொக்கு. இப்போ நம்ம கருவாடு இது கூட சேர்த்துட்டு அந்த கருவாடு கொஞ்சமாக நல்லா தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு அந்த கருவாடு வேகணும். கொஞ்சம் லைட்டாக வெந்தாதே நல்லாயிருக்கும், இல்லைன்னா அப்படியே பச்சையாகவே இருந்து போயிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்காங்க. அந்த மசாலா வாசனையும் பச்சை வாசனையும் போயிட்டு இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு கொஞ்சம் வேகணும். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். கருவாடு சீக்கிரமே, ஏன்னா சுடு தண்ணியில் போட்டு தான் நம்ம எடுத்துருக்கோம், அதனால் டக்குன்னு வெந்துடும். இப்போ லைட்டான உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்க போகிறேன். 5 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ கருவாடு தொக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நான் செக் பண்ணிவிட்டு தான் உப்பு சேர்த்துருக்கேன் கடைசியாக. ஏன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, வெங்காயம் தக்காளிலாம் நம்ம சேர்த்தோம்ல அதில் கம்மியாயிருச்சு இந்த கருவாடை. ஏன்னா ஏற்கனவே கருவாட்டை நல்லா கழுவி எடுத்துட்டேன், அதனால் உப்பு கம்மியாயிருச்சு. அதனால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக ஒரு துளி அளவு இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுவிட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு கருவாடு தொக்கு. இப்போ நான் இந்த மாதிரி கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெங்காயம் தக்காளி சேர்க்காம சும்மா எண்ணெயை ஊற்றி கூட இந்த மாதிரி வறுத்து எடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாழை கருவாடு. இந்த கீரை கடையலுக்கும் இந்த வாழை கருவாடுக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த சாப்பாட்டுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாழை கருவாடு, முட்டை ஆம்லேட்டு, கீரை கடையல் இதே. இந்த மாதிரி நீங்கள் சைடிஷ்டோட செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க.